அதை உங்க அப்பாவிடம்தான் கேட்கணும். அவரை இங்க காணோம். உதயநிதிக்கு ஆதவ் அர்ஜுனா பதிலடி. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் டாஸ்மாக் விவகாரம் தொடர்பான விவாதம் அனல் பறக்க வைத்தது. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது, ஆன்லைன் மது விற்பனை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை அமைச்சர் விக்னேஷ் விளக்கம் அளித்தார். 717 டாஸ்மாக் கடைகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. மக்களுக்கு இடையூறாக இருக்கும் கடைகள் குறித்து கடை எண்ணுடன் புகார் அளித்தால் அவை உடனடியாக இடமாற்றம் செய்யப்படும். ஆன்லைனில் மது விற்பனை செய்யப்படவில்லை, பணமில்லா பரிவர்த்தனைக்காக மட்டுமே ஆன்லைன் முறை கொண்டுவரப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்தார். இதற்கு பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் எதிர்ப்பு தெரிவித்து மதுவை அரசு வருமானமாக பார்க்கக்கூடாது என்றும் மதுவை ஒழிக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் விக்னேஷ், நாங்கள் மதுவுக்கு எதிரானவர்கள். மதுவில் வருமானம் பெருகுவதை விரும்பவில்லை. ஊழலை ஒழிப்பதன் மூலமாகத்தான் வருமானம் அதிகரிக்கும் என விளக்கம் அளித்தார். இதற்கிடையே திமுக எம்எல்ஏ எயுவயு வேலு மதுக்கடைகளை குறைப்பது தொடர்பாக அரசிடம் திட்டம் உள்ளதா என கேள்வி எழுப்பியதுடன் ஆதாரமின்றி ஊழல் குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முன்வைக்கக்கூடாது என்றும் கூறினார். இந்த நிலையில் டாஸ்மாக் ஊழல் மற்றும் லாட்டரி விவகாரம் தொடர்பான பேச்சு சட்டப்பேரவையில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டாஸ்மாகில் நடந்த ஊழல், யார் யாருக்கு பார்ட்டி ஃபண்ட் சென்றது உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய அறிக்கையை அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு அனுப்பியிருந்தது. ஆனால் அப்போதைய அரசு அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யவில்லை என அமைச்சர் அருண்ராஜ் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து எதிர்க்கட்சியினர் லாட்டரி என முழக்கமிட்டனர். அப்போது குறுக்கிட்ட தவிக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா, லாட்டரி நிறுவனத்திடம் நீங்கள் ஏன் 900 கோடி ரூபாய் வாங்கினீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதற்கு உதயநிதி ஸ்டாலின், 900 கோடி ரூபாய் கொடுத்தது ஆதவின் மாமாதான், நீங்கள் அவரிடமே கேட்டுக்கொள்ளலாம் என பதிலளித்தார். உடனே ஆதவ் அர்ஜுனா, அதை உங்க அப்பாவிடம்தான் கேட்க வேண்டும், அவர்தான் பணம் வாங்கியிருக்கிறார், உங்கள் அப்பாவை இங்கே காணவில்லை என பதிலடி கொடுத்தார். இதனால் சட்டப்பேரவையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதவின் பேச்சுக்கு தவிக தரப்பினர் கைதட்ட எதிர்க்கட்சியினர் கூச்சலிட்டனர். டாஸ்மாக் விவகாரத்தில் தொடங்கிய விவாதம் லாட்டரி பண விவகாரம் வரை சென்று உதயநிதி ஆதவ் அர்ஜுனா இடையிலான வார்த்தை போரால் அரசியல் அரங்கில் கவனம் பெற்றுள்ளது.